ப்ரிலிம்ஸ்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் டீப் இனஃப். ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுப்போமே, அவங்க வந்து ஃபார்ம்ல தான் நிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ 368 அப்படின்னா அதோட ஃபார்ம்ல தான் நிக்கிறாங்க. அவங்க சப்ஸ்டன்ஸ் போவே மாட்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபார்ம் தான் டிக்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்ஸ் ப்ரிலிம்ஸ்ல நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நாட் த சி ஐ டோ அதான் நான் சொல்லல, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் அகெயின்ஸ்ட் எனி ஒன். பட் ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, யூ ஆர் ரிலையிங் மோர் ஆன் த ஃபார்ம் விச் ஹாஸ் பீன் கிவன் டு யூ ஆஸ் அன் எக்ஸாம். நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சம்திங் ஒரு ஒரு கிளைமேட்டுக்குன்னு வச்சுக்கலாம், கிளைமேட் ஈக்வட்டோரியல் கிளைமேட். அவங்க என்ன நோட்ஸ் கொடுத்தாங்களோ அதை தாண்டி நம்ம நவரவே மாட்டோம். அதை தாண்டி ஈக்வட்டோரியல் கிளைமேட்ல ரப்பர் எப்படி இருக்கு, ஈக்வட்டோரியல் கிளைமேட்ல காஃபி இல்ல சாக்லேட் எப்படி விளைய வைக்கிறாங்க, அதை விக்கிபீடியால போய் பார்க்கலாம். ஈக்வட்டோரியல் சாக்லேட் அவ்வளவுதான், வெஸ்ட் ஆப்பிரிக்கா அவ்வளவுதான். ஆனா அது எப்படி விளைய வைக்கிறாங்க, அது என்னது காஃபி கொட்டை, அதுக்கு இப்படிதான் இருக்கும். அதை எப்படி விளைய வைக்கிறாங்க, எப்படி அரைக்கிறாங்க, இதெல்லாம் யூ டோன்ட் ஹேவ் டு கோ வெரி டீப் இன்டு அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் போக சொல்லல. பட் ஆனா யூ கேன் கோ டு விக்கிபீடியால. டிராவல் விளாக்ஸே பாருங்க, ஆக்சுவலா அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க, அது சூப்பரா இருக்கு. நான்லாம் அப்படிதான் பார்த்து அங்க போய் பண்ணுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்திருக்கிறது இடம் பாத்தீங்கன்னா அப்படின்னு. நல்லா இருக்கேன். யூ கேன் இல்ல, இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஐ எம் சேயிங் ஃபார் ஒன் டாபிக். Where we are making a mistake, I feel, is we are not going towards the substance. நம்ம அந்த ஃபார்ம் கொடுத்ததுல இருந்து நவுறவே மாட்டோம், இங்கேயும் அங்கேயும் நவுறவே மாட்டோம். ஏன் அதுல என்ன பயம் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னா, ஹவு ஃபார் ஷுட் ஐ ரீச், இந்த பயம் இருக்கு. நான் தாண்டி போயிட்டேன்னா, ஏன்னா மெனி ஹேவ் மேட் திஸ் பாயிண்ட். இப்ப நீங்க இது புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஒரு புக்குன்னு சொல்றாது. நான் வந்து பாஸ் ஆயிட்டு வந்திருந்தாலும் அதை தான் நான் சொல்லுவேன். ஒரு புக்குன்னு சொல்றது எக்ஸாமுக்கு. ஆனா உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூ நீட் டு இலாபரேட் லைக் எனிதிங். நான் இப்ப சொல்றேன்ல, நான் இந்த காஃபியை நான் ஆக்சுவலா நான் வேணா உங்க குரூப்ல அனுப்புறேன். நான் இதை எங்க டீப்பா பார்த்தேன்னா, ஒரு vlog இருக்கு. அந்த சுவிட்சர்லாந்துல ஒரு பெரிய மியூசியம் இருக்கு. அதுல காஃபி எப்படி பண்றாங்கன்னு இவன் vlog பண்ணிருந்தான். சுவிட்சர்லாந்துக்கு போய் காசு கொடுத்து இவன் ஃபுல்லா பண்ணிருந்தான். அதுல ஒண்ணா இருக்கு. புரியுதா? இது எப்படி நீங்க பண்ணலாம்னா, இது அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்யூஷன் அண்ட் கியூரியாசிட்டி. யூ ஷுட் நாட். இப்ப என்னன்னா, ஈக்வட்டோரியல் கிளைமேட் காஃபி எண்டு கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் எப்படி உள்ள போறீங்க, அப்புறம் எப்படி ரப்பர் வந்துச்சு, இந்த பாயிண்ட்ல போகும்போது பயப்படாம யூ கேன் எக்ஸ்ப்ளோர். இதுல நான் என்ன மீனிங் சொல்றேன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பிஒய்க்யூவை இந்த குதிரைக்கு இப்படி நீங்க ஓடினீங்கன்னா இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருப்பீங்க. குதிரைக்கு அந்த கடிவாளம் போடுவாங்கல்ல, அதுதான் பிஒய்க்யூ. நான் இப்போ சொன்னது ஈக்வட்டோரியல் கிளைமேட். நீங்க வேணா போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ரப்பர் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ், இது கொஸ்டின், ஜிஎஸ் பேப்பர் 1 கொஸ்டின். புரியுதா? இப்ப மெயின்ஸ், இது மெயின்ஸா ப்ரிலிம்ஸா? ப்ரிலிம்ஸ்லயும் இருக்கு. இந்த ஃபார்ம்ல இருந்து தயவு செய்து எக்ஸ்ப்ளோர் மோர். அதுக்கு தான் நியூஸ் பேப்பர் வந்து என்ன தெரியுமாங்க, நியூஸ் பேப்பர் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இஃப் அந்த ஐடியா, அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் படிக்கிறீங்கல்ல, அது அதுல ஸ்டாப் ஆகாதுங்க. ஒரு விஷயம் படிச்சுட்டு உங்களுக்கு இது புரியலன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம், நீங்க அதை தேடி போயிட்டே இருப்பீங்க. நீங்க என்னன்னா இந்த ஃபார்ம்லயே இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா இட்ஸ் கம்ஃபர்ட் ஜோன். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க அந்த நோட்ஸை விட்டு தாண்ட மாட்டாங்க. தே ஆர் ரிப்பீட்டட்லி ரைட்டிங், ரிப்பீட்டடா எழுதிட்டே இருக்காங்க. ஆனா அந்த நோட்ஸ், அவங்க ஒரு நோட்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு மெட்டீரியல் இருக்கு, அவங்க அதை விட்டு தாண்டவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன், கொஞ்சம் அந்த வெப்சைட்லாம் கொஞ்சம் பாருங்க. இப்போ கவர்மெண்ட்ல இப்போ பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்கு, நம்மளுக்கு புக்ல இருக்கு. நீங்க 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஏன் பார்லிமெண்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வை கான்ட் யூ கோ பாருங்க என்னென்ன பண்றாங்க, ஸ்பீக்கருக்கு என்ன இருக்கு, இதுக்கு என்ன இருக்கு, ஜாலியா பாருங்க. ஒன்ஸ் யூ எக்ஸ்பேண்ட், யூ வில் கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங். ப்ரிலிம்ஸுக்கு இது ரொம்ப முக்கியங்க. மெயின்ஸ் வரும்போது நான் இப்படி பாயிண்ட்டுக்குள்ள சுருக்கிடலாம். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு யூ நீட் டு எக்ஸ்பேண்ட் லைக் எனிதிங். அது இன்னைக்கு, இப்போ என்ன செப்டம்பர் ஆயிடுச்சுல, ஆக்சுவலா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்குனா ஃப்ரம் டுடே
கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங். இந்த ஃபார்ம்ல மட்டும் இருக்காதீங்க, கோ டு தி சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஈவன் ஃபர்தர். அப்பதான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். ஓகேவா? இதை எப்படி செக் பண்ணணும்னா ரெகுலரா டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். நான் தூரமா போறேனா, இல்ல இங்க கிட்ட இருக்கனா, இல்ல தப்பா ஏதாவது டைரக்ஷன்ல போறேனான்னு அதுக்கு பாக்குறதுக்கு தான் டெஸ்ட். டெஸ்ட் வில் நாட் டெல் யூ வெதர் யூ ஆர் கோயிங் டு கிளியர் ஆர் நாட். நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு நான் இங்க ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கேங்க, நீங்க ரொம்ப ஃபாரா போயிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் அடி வாங்கிரும். கரெக்டா இருக்கீங்கன்னா டெஸ்ட் கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஈக்குவலா வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒன்ஸ் யூ கம் டு ப்ரிலிம்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் கேன் பி கிளியர். இதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கு, ஃபுல் ஃபோக்கஸ். சரியா? பேப்பர் படிங்க, இது படிங்க, ஃபுல் நாய்ஸ் வரும். ஓகேவா? என்னன்னோ ஆளாளு நான் இதை ஒரு ஒரு எனக்கு ஒரு அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தன், அவன் மேல எனக்கு சமக்கும். அவனோட ஸ்டார்டிங்கே எப்படி தெரியுமா இருக்கும்? நியூஸ் பேப்பர் படிக்காம எப்படி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? என்னடா பேசுற நீ? நியூஸ் பேப்பர் படிக்காம யூபிஎஸ்சி எப்படா கிளியர் பண்றது? அவன் ஸ்டார்டிங்கே இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் பேசுறது, அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் பைஜூல வேலை பார்த்தான் போல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வெளியே இப்போ ஹி இஸ் டூயிங் சம்திங் ஆன் ஹிஸ் ஃபோன் ஆர் சம்திங். நியூஸ் பேப்பரை படிக்காம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பா முடியாது. இஃப் யூ யூனோ இந்த இந்த பாஸ் ஆன சில ரொம்ப ஒரு 4 இயர்ஸ் படிச்சு நல்லா பாஸ் ஆயிருப்பாங்க, அவங்க கிட்ட க்ளோஸா போய் கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா பண்ணீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஹாரிஸ் அன்னைக்கு வந்தான் தெரியுமா? ஹாரிஸ் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை இதுதான். நியூஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அந்த அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் ஆக நாங்க எங்க போயிருவோம்னா எப்படி ஆப்ஷன்ல அடிக்கலாம். ஏன்னா இந்த பேஸ் தான் முடிஞ்சிருச்சுல, புரியுதுல? அப்பதான் காம்படிஷன் அங்க போகும். அதுல we'll think about அதுல எப்படி ஆப்ஷன். Any other doubts that you have, போதுமா? Which you want to ask about this exam, which you feel இந்த எக்ஸாம்ல ஏதாவது கேட்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா you can ask. I will maybe ஏதாவது ஆன்லைன்ல also doubt you have, you put it down, maybe I'll say and rest of the things we'll leave. போதும், நான் ஏற்கனவே நிறைய சொல்றேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பரே போய் பார்த்துறீங்களா? எவ்ரி கொஸ்டின் பேப்பர், அதர் கொஸ்டின் பேப்பர் ஆல்சோ ப்ளீஸ் செக் இட். phase 2 வந்து I'm going to start. ஓகேவா? Xinjiang, that is the prelims which I spoke about now, all these things I'm going to start after Diwali. After Diwali it will come. See, after Diwali till Pongal, okay, after Diwali till Pongal it's going to be hard. அது ஒரு மாதிரி டைசியான பொசிஷன் தான், யூனோ, இயர் எண்டு. பட் ஆனா we will start. அது ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி அந்த நியூ இயர் பாயிண்ட்ல அது டர்ன் ஆயிடும். நியூ இயர் பாயிண்ட்ல டர்ன் ஆயிடும், யூ கேன் கோ. சரியா? அது திஸ் இஸ் Xinjiang ப்ரோக்ராம். அக்யூமென் phase 2 அதான் நான் சொன்னல, அது ஸ்டார்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் மந்த். ஸோ எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வாண்ட் தட், ப்ளீஸ் டெல் தெம். நெக்ஸ்ட் மந்த் வந்து அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த அக்யூமென் மேரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் தெரியுமா, அது எப்படி பேஸ் பண்ணலாம்னா, see இந்த எக்ஸாம ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த சிலபஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம ஒரு 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 ஃபார்முக்குள்ள எடுத்துட்டு வரலாம். ஓகே, ஒரு ஃபார்ம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அக்ரிகல்ச்சருக்குள்ள மெனி டாபிக்ஸ் வில் கம். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, ஆல் இன்க்ளூடட் திஸ் வில் கம். எஸ்ஏ இருக்கு. இப்படி இந்த ஃபார்ம் மாதிரி ஒரு 30 ஃபார்ம் கிளஸ்டர்ஸ் இருக்கு. ஃபார்மர கிளஸ்டர் ஒரு 30 இருக்கு. அந்த கிளஸ்டர், ஒரு கிளஸ்டர் முக்கியம். சரி, நம்ம வந்து இப்படியே படிக்கிறோம். ஒரே ஒரு இப்போ கிரீன் ரெவல்யூஷன், சரியா? ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள். கிரீன் ரெவல்யூஷன் இஸ் பார்ட் ஆஃப் GS3, GS1, GS2, GS4, எஸ்ஏ, எல்லாமே. ஜாகிரபி இருந்தா ஜாகிரபி. இப்போ என்னன்னா, இதை நம்ம தனித்தனியா படிக்கிறோம்ல, அதனால we are not making sense. அந்த மேரத்தான் எப்படின்னா, இந்த கிளஸ்டரை நீங்க முடிக்கிறீங்களா? ஸோ கிளஸ்டர் முடிச்சா ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு ஸ்டேஜ்ல முடிக்கிற மாதிரி. ஸோ இயர் லாங். ஸோ கிட்டத்தட்ட மெயின்ஸ் அங்க when we come it will be ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எவ்ரிதிங். அதுதான் அதோட பாயிண்ட். சேம் இந்த மாதிரி சிலபஸ், அதாவது இந்த டெஸ்ட் எழுதுங்க, இந்த 10 கொஸ்டின் எழுதுங்க, அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஸ். அதான் இது நானுமே குழப்பிட்டேன். ஆனா இது வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மீனிங் என்னன்னா, அந்த இதை பண்ணும் போது நம்மளுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸாம் புரியும். அப்ப நம்ம இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் கொஸ்டின், இப்படிதான் இதெல்லாம் டாபிக், இதுக்கு ரிலவெண்டா இதெல்லாம் எடுக்கணும், சம்திங் லைக் தட். அதுதான் அது.
அக்யூமன் இஸ் சேம் as what I have been doing for many ஆன்சர். இப்போ நம்ம என்ன எழுதணுமோ அதை பண்ண போறோம். சரியா? சரி, தேங்க்யூ.